கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட அநேக சமயங்களில் நம்ம நினைக்கிறோம், இந்த உலகத்தில் யார் பாக்கியவான், யார் பாக்கியவான்? ஒருவேளை நிறைய சொத்து சுதந்திரங்கள் இருக்கிறவங்க பாக்கியவான்கள் சொல்லுவாங்க, பெரிய பண வசதி உள்ளவங்களை பார்த்து பாக்கியவான்கள் சொல்லுவாங்க. வேதத்தின் அடிப்படையில் யார் பாக்கியவான் என்று நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது யார் என்றால், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகள் தான் பாக்கியவான்கள். எவ்வளவு பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, எத்தனை கிலோ கணக்கில் நகைகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒரு சகோதரனாவது சகோதரியாவது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்களா, அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய பேச்சுகள், எல்லா காரியங்களிலும் பயத்தோடு கூடிய அந்த வாழ்க்கை இருந்தால் அவங்க தான் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 128:1, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த நாளில் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? நான் கர்த்தருக்கு பயந்து தானா நடக்கிறேன்? மற்றவங்களை குறித்து பேசுகிறோம், நல்ல காரியங்களை பேசுகிறோமா, தவறான காரியங்களை குறித்து பேசுகிறோமா? யோசித்து பாருங்க. ஒருத்தங்க நல்லா இருக்கிறது மற்றவங்களுக்கு விருப்பம் இல்லை, ஒருத்தங்க பிரயாணம் பண்ணி போகிறாங்களா வராங்களா அவங்களை குறித்து அவதூறாக பேசுகிறது. அன்பானவர்களே, ஒரு 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 பழமொழியாக சொல்லுவாங்க, சூரியனை பார்த்து நாய் குரைத்தால் அந்த சூரியனுக்கு ஒரு கெடுதியும் இல்லை, நாய்க்க வாய் தான் வலிக்கும். அதே போல் அடுத்தவங்களை நம்ம கெடுத்து பேசுகிறோம், அவதூறாய் பேசுகிறோம். எதுவும் தெரியாமல் மற்றவங்க மூன்றாவது நபர் சொல்லுகிற காரியத்தை நம்பி வெறுக்கிறோம். ஆனால் பாருங்க, ஒரு சகோதரனாவது சகோதரியாவது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்களா, அவங்க அப்படி பேசவே மாட்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அடுத்தவங்களை குறித்து புரணி பேச மாட்டாங்க. கொஞ்சம் யோசித்து தான் பேசுவாங்க, யோசிப்பாங்க, நிதானிப்பாங்க. அப்படி இருக்காது, இருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு விடணும். கோல் கேட்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் கோல் கேட்குற வேலை, மற்றவங்க சொல்லுறது அப்படியா அப்படியா அப்படி கேட்டு கேட்டு கோல் கேட்குற வேலை, எல்லாரையும் பகைக்கிற வேலை. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதிரி நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று இருக்கிறது. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவன். வேதத்தில் நிறைய காரியங்களை குறித்து பார்க்கலாம். சொல்லும்போது ஒரு கன்னி மரியாளை குறித்து கூட நம்ம சொல்லலாம். ஒரு வாலிப பருவத்தில் தேவ சித்தம் செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்தவங்க. தேவதூதன் பார்க்கும்போது, தரிசிக்கும்போது கன்னி மரியாளை வாழ்த்துகிறாங்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த செய்தியை கேட்கும்போது நீ உலக இரட்சகரை
பெற்றெடுப்பாய் என்று சொல்லும்போது தாழ்மையோடு கேட்குறா, நான் புருஷனை அறியேனே, அப்படி தான் சொல்கிறாங்க. அன்பானவர்களே, தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறாங்க. அந்த வாலிபத்தில் கர்த்தருடைய சித்தம் செய்கிற ஒரு சகோதரியாக இருந்திருக்காங்க. உலக இரட்சகரை பெற்றெடுக்கிற பாக்கியம் கிடைத்திருக்கிறது அந்த கன்னி மரியாளுக்கு. எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள யோசேப்பை பார்க்கும்போது தன் பெற்றோராலும் சகோதரர்களாலும் புறக்கணிக்கப்பட்டு ஒரு உலையில் போடப்பட்டு பாவோன்னு சொல்லி தூக்கி எடுத்து 20 வெள்ளிக்காசுக்கு அங்கே மீதியானியர் கையில் விற்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த வேதனையான சரித்திரத்தை பாருங்க. கடைசி குட்டி மகன், தகப்பனுக்கு செல்லமான மகன், உங்கள் மகனை ஒரு 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 சிங்கம் வந்து கொலை செய்து விட்டது, ஒரு கரடி வந்து கொலை செய்து விட்டது அப்படின்னு சொல்லி அவருடைய இரத்தத்தில், அவருடைய ஆடையில் இரத்தத்தை தெளித்து கொண்டு காட்டுறாங்க. தகப்பனும் வேதனையோடு நம்புகிறாரு. ஆனால் அந்த மகன் யோசேப்பு அங்கே எகிப்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கேயும் பாடுகள், சோதனைகள், ஜெயிலுக்கு தள்ளப்பட்டு 13 வருஷம் தாழ்மையோடு அந்த வேதனைகளை எல்லாம் சகித்தார். பாருங்க, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். அந்த ராணியினால் சோதிக்கப்பட்ட பிறகு கூட இவ்வளோ பெரிய பாவத்தை நான் செய்யக்கூடாது, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எஜமான் எல்லாவற்றையும் தொடுவதற்கு எனக்கு அதிகாரம் தந்திருக்கிறாரு, ஒன்றை தொடுவதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தருக்கு பயந்து பாவத்திலே விழாதபடி தன்னை பாதுகாத்து கொண்டபடியினாலே ஏற்ற காலத்தில் அவர் ஐஸ்வர்யவானாய் மகிமையாய் அவர் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்தில் அவன் உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்துன்னா எப்படியாவது ஆண்டவர் நம்மை என்ன செய்வார், பாதுகாப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, மீகா 6:8 சொல்லப்படுகிறது, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. மனத்தாழ்மையாய் நடப்பதை விட்டு வேறு என்னத்தை ஆண்டவர் கேட்குறாரு? வேறு எதையாவது கேட்குறாரா? சொத்து சுதந்திரத்தை கேட்குறாரா? அன்பாதவர்களே, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஒரு மனத்தாழ்மை நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் என்ன செய்கிறோம்? ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, வேதத்தில் இந்த அநேக வசனங்கள் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடக்க நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போது பாக்கியவானாய் நாம் இருக்க முடியும். ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும்.
நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அன்பானவர்களே, கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருப்பானான் தெரியுமா? பின்னால் உள்ள வசனத்தை வாசிக்கும்போது எரேமியா 17:8 அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். அல்லேலூயா. வறட்சியான காலத்திலும் அந்த இலை எப்படி இருக்குமா? பச்சையாக இருந்து செழிப்பாக இருந்து காலங்களில் கனி கொடுக்கிற மரத்தை போலிருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்ப வேண்டும். கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடிக்கிற மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியினால் கர்த்தர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பூரண சமாதானம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கிறதுனால நமக்கு பதற்றம் உண்டு, வேதனைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஆனாலும் அதெல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விட்டு அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு பூரண சமாதானம் உண்டு. பூரண சமாதானம். இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் வாழுகிற எத்தனையோ ஜனங்கள், இவ்வளோ வசதிகள் இருந்தாலும் திருப்தி இல்லாமல் வாழ்கிறவங்களும் உண்டு. எத்தனையோ பண வசதிகள் இருக்குது, ஆனாலும் திருப்தியற்ற நிலைமையில் வாழ்கிற ஜனங்களும் உண்டு. நம்ம ஆண்டவரிடத்தில் முழு நம்பிக்கை வைத்து வாழும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு பூரண சமாதானத்தை தந்து நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 18:5 பார்க்கும்போது அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலெல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தான் என்று பார்க்கிறோம். அந்த நம்பிக்கை கர்த்தர் அவனை ஆசீர்வாதமான பாதையில் நடத்தியது. கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவன் போகிற இடமெல்லாம் கடந்து சென்றார். எங்கும் அவனுக்கு அனுகூலமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தரை தனக்கு துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால கர்த்தரிடத்தில் முழு நம்பிக்கை வைத்து அவரிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட வேண்டும். 3ஆவதாக நம்ம பார்க்கிற நேரத்தில் உத்தமமாக இருக்கணும். உத்தம இருதயம், அதை கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதம் 119:1 பார்க்கும்போது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். எந்த சூழ்நிலையானாலும் அந்த உத்தமத்தை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. உத்தமமாய் நடக்கணும். இப்போ தானியேலை குறித்து சொல்லும்போது பாபிலோன் நாட்டிலே ஒரு அடிமையாய் கொண்டு செல்லப்பட்டார். எல்லா தேசாதிபதிகளுக்கும் மேலான தேசாதிபதியாய் அவரை அந்த ராஜா நியமித்தார். ஏனென்றால் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினாலே மேலான பதவிக்கு வைக்கப்பட்டார். அது மட்டும் இல்லை, அவர்
தன்னுடைய நாட்களிலே 3 வேளையும் கர்த்தருடைய சமூகத்திலே எருசலேமின் பலகணிகளை திறந்து முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபித்தார். இதை பார்த்தவங்க பொறாமப்பட்டு அவரை எப்படியாவது குற்றப்படுத்தணும்னு சொல்லி 1 மாத அளவும் ராஜாவை தவிர வேறு எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கக்கூடாது என்று ஒரு சட்டத்தை உண்டாக்கி ராஜாவுடைய முத்திரை மோதிரத்தினால் சட்டம் வெளிவந்தது. ஆனாலும் அந்த உத்தம இருதயம் மாறல்ல. அது எப்படி ஒரு மன்றதை 1 மாதம் அளவுக்கும் வணங்குவது? உத்தம இருதயம், தான் கொண்ட விசுவாசம், தான் தேவன் மேல் வைத்திருந்த நம்பிக்கை மாறவே இல்லை. சூழ்நிலைக்காக மாறலாம் இல்லையா? சிலரெல்லாம் சூழ்நிலைக்காக மாறிடுவாங்க. சரி 1 மாதம் தானே, சிங்க கபியில் போட்டுருவாங்களோ, சரி 1 மாதம், சரி ராஜாவை கும்பிடுவோம். இல்லை, அந்த உத்தம இருதயம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற இருதயம், கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் மாறவே இல்லை. அதே நிலைமையில் இருந்தார். 1 மாதம் முடிகிறது. ராஜாவிடத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, ராஜாவே, உம்முடைய கட்டளையை பின்பற்றாமல் ஒருவன் இருந்தார். அப்படி அது யார்? கூட்டிகிட்டு வா. பார்த்தா தானியேல்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு பயங்கர வருத்தம். ஆனால் என்ன செய்யுது? ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால அங்கே சட்டம் நிரூபிக்கப்பட்டுட்டே, இது எப்படி அதை மாற்ற முடியாது. சிங்கக்கபியில் போட்டு தான் ஆகணும். போடுறாங்க. ஆனால் ராஜா போய் சொல்கிறாரு, தானியேலே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவன் உன்னை தப்புவித்தாரா? அதுக்கு தானியேல் அங்கே என்று, ஆமாம் ஆண்டவரே, என் ஆண்டவர் என்னை தப்புவித்தார். அந்த உத்தம இருதயம், உண்மையுள்ள வாழ்க்கை அவனை விடுவித்தது, அவனை ரட்சித்தது. அந்த சிங்கத்தினாலே எந்த கெடுதி வரவும் இல்லை. பாருங்கள், எத்தனை பேர் பொறாமை கொண்டு என்ன சட்டங்கள் வந்தாலும் உத்தம இருதயத்தார் பாக்கியவான்கள். மத்தேயு 25:21 பார்க்கும்போது, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, எத்தனை அருமையான வசனம். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், நான் உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன். ஆனால் தானியேலுக்கு ஏற்பட்ட காரியம் கொஞ்சம் ஒன்றும் கிடையாது. பயங்கரமான சோதனை. 1 மாதம் அளவும் நீ ராஜாவை கும்பிடலைன்னா நீ சிங்கக்கபியில் போவான்னு சொல்லும்போது எல்லாருக்கும் இதயத்தில் ஒரு பதட்டம் வரும். இவன் மனசில் செத்தாலும் சரிதான், பிழைச்சாலும் சரிதான், இந்த தேவனை விட்டு நான் விலகவே மாட்டேன். அந்த நம்பிக்கையில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? எதுவானாலும் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்லுவார், அவர் எங்களை தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் அந்த சிலையை வணங்க போகிறதில்ல. அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட உத்தம மார்க்கத்தாரை தேவன் பாக்கியவான் என்கிறார். அல்லேலூயா. பாக்கியவானாய் இருக்கணும்னா முதலாவது கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். 2வது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும். 3வது உத்தமனாய் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் வாசித்த தியானித்த வேத பகுதிகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு
பயந்து நடக்கவும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கவும் ஆண்டவரே நாங்கள் உத்தமமாய் வாழ்ந்து ஆண்டவரே கொஞ்சத்திலையும் உண்மையாக இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு விடுதலை நீ தருவீராக. குடும்பங்களில் இருக்கிற பாரங்கள், கஷ்டங்கள், வருத்தங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதி போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்கவும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜீவிக்கவும் கொஞ்சத்திலும் உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்து குடும்பத்துக்கு சாட்சியாக மற்றவர்களுக்கு சாட்சியாக வாழ்ந்து காட்ட கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் பலவீனத்தோடு வியாதிகளோடு வியாதி பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் விடுதலையை தந்து நீர் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அதிசயத்தை காண செய்வீராக, அற்புதங்களை காண செய்வீராக. உடைய நாமம் உயரட்டும், உடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.